ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகான கொரியன் படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்தாலும் அன்னைக்கு நாள்ல தான் என்ன பண்ணோம் அப்படின்றத முழுசா மறக்கிற ஹீரோயின். அப்படி அவங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு பையனை ரொம்ப சின்சியராவே காதலிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த காதலை அவங்க மறந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது, இவங்க காதல்ல காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப வித்தியாசமாவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய பேரு ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பியர்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் டுநைட் அப்படின்ற ஒரு கொரியன் படம் தாங்க இது. இந்த படம் ஓடிடில இப்போ தமிழ் டப்பிங்கோடய இருக்கு. வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோவோட முடிவுல உங்க கண் கலங்கி இருக்கும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் காத்திருக்குங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு அழகான வீட்டை காமிக்கிறாங்க. அப்படி படுக்கையில இருந்து நம்ம ஹீரோயின் காலையில கண்முழிக்க ஒரு கேள்விக்குறியோட தாங்க அவங்க கண்முழிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்குங்க. உனக்கு ஒரு விபரீதமான நோய் இருக்கு, அதனால உன்னுடைய லேப்டாப்ல சில ஜேர்னல்ஸ் இருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்க. இப்ப நம்ம ஹீரோயினோ அப்படியே எழுந்து வந்து தான் லேப்டாப் முன்னாடி உட்காடுறாங்க. அப்படி நிறைய வார்த்தைகள் அதுல எழுதிருக்க. அதை எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ண. இப்ப அதையெல்லாம் படிச்சுட்டு பேக மாட்டிக்கிட்டு அவங்களுடைய ஸ்கூலுக்கும் கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அன்பான அப்பா அம்மாங்க. எப்பவுமே அங்க வர ஒரு ஸ்கூல் பஸ்ல தான் இவங்க பள்ளிக்கூடத்துக்கே வருவாங்க. அன்னைக்கு அந்த பஸ்ல பயங்கர கூட்டங்க. நம்ம ஹீரோயின் நின்னுகிட்டு தான் வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப அழகான ஒரு பையன் நிக்கிறான். அவனை ஹீரோயினும் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி அந்த பஸ்ல நிக்க. இப்ப அந்த அழகான பையனும் அப்படியே ஹீரோயினை திரும்பி பாக்குறான். இப்ப பஸ்ஸும் போயிட்டே இருக்குங்க. திடீர்னு பஸ்ல சடன் பிரேக்க போட அதுல ஹீரோயின் கீழே விழலான்னு போயிடுறாங்க. யாருனா வந்து கைய பிடிச்சி கீழே விழாம தடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்க, அங்க திடீர்னு அவங்களோட தலைமுடிய வந்து ஒரு பையன் பிடிக்கிறாங்க. அது அந்த அழகான பையன் தான். இவருதான் நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோயினை இப்படி காப்பாத்தினதுக்கு அங்க அவருமே கொஞ்சம் கில்ட்டியா தாங்க ஃபீல் பண்றாரு. உங்க முடிய பிடிச்சி காப்பாத்தினதுக்கு சாரி அப்படின்ற மாதிரியும் கேட்க வர. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் வந்தும் சேர்றாங்க. நம்ம ஹீரோ அவருடைய கிளாஸ் ரூமுக்கு வந்தா அங்க ஒரு 4 பசங்க இருப்பானுங்க. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல பேக் பெஞ்சில உட்காந்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் வம்பிழுப்பாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ற பெஞ்சுக்கு பக்கத்துல யங்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவி பையன் உட்காருவாங்க. இப்போ அவங்கிட்டயும் வம்பிழுத்துட்டு இந்த பையனுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திறந்து அவனுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு பெஞ்சு முழுக்க அதை சிந்திட்டு போயிருக்கானுங்க. இதையும் ஹீரோ வந்து பார்த்துட்டு அவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. இந்த யங்கு பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிறதுனால தேவையில்லாம வம்பிழுக்கிறாங்க அப்படி சொல்லி ஹீரோவோ நேரா பேக் பெஞ்சில இருக்கிற அந்த பசங்க கிட்ட வந்து பேசுறாரு. இதுக்கு தேவையில்லாம யங்கு கிட்ட பிரச்சனை பண்றீங்க, அவனை சும்மா விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ யாரா அந்த யங்குவோடைய ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இந்த 4 பசங்களும் சிரிக்க, ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, பக்கத்துல உட்கார்ற பையன், நீங்க தப்பு பண்ணீங்கன்னு கேட்க வந்தேன், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல. அப்ப அந்த 4 பசங்களும் அந்த பக்கமா வர அன்சியூன் அப்படின்ற ஒரு அழகான பொண்ணை பாக்குறாங்க. ஹீரோ கிட்டயும் அந்த பொண்ணை காட்டி, அந்த பொண்ணு பேரு அன்சியூன், நீ போய் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, அப்படி பண்ணிட்டானா நாங்க 4 பேரும் உன்னோட ஃப்ரெண்ட டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோ யாருன்னு பார்த்தா அவர் பஸ்ல பாத்துருப்பாருல நம்ம ஹீரோயின், அவங்க தாங்க. அந்த பொண்ணு கிட்ட பஸ்லயே நம்ம வம்பு பண்ணிட்டோம், எங்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கப்பு சிப்புன்னு அமைதியா போயிட. இப்ப வெளியில பிடி பீரியட் போயிட்டு இருக்கு போல. ஹீரோவும் அப்படியே கிரவுண்ட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க ஊர்ல ஸ்கூல்ல கூட போன்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல. அப்படி போனை வச்சு ஜூம் பண்ணி ஒரு போட்டோவும் எடுக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க விளையாடுறதும் தெரியுதுங்க. அப்ப ஹீரோவுடைய மொபைலுக்கும் அந்த 4 பசங்கள்ல ஒருத்தனான ஜங்கு அப்படின்ற ஒருத்தன் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது ஜேவான் அப்படின்றதுதான் ஹீரோவுடைய பேருங்க. அவருடைய பேரையும் பக்கத்துல சியோன் அப்படின்ற அந்த பொண்ணுடைய பேரையும் போட்டு ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு அவர் மெசேஜ் அனுப்ப, தேவையில்லாம அந்த பொண்ணு கிட்ட நம்மள எதுக்கு கோத்து விட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு கோவம் வருது. இப்ப ஹீரோ மறுபடியும் ஒரு கிளாஸுக்கு வரப்போ அவருடைய பெஞ்ச் மேட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாரு. என்னாலதானே நீ இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதோ அங்க திரும்பி அந்த 4 பசங்க வந்துடுறாங்க. அதுல இருக்கிற அந்த ஜங்கு பையனும், என்னடா நீ சரியான கோழையா இருக்க, ஒரு பொண்ணு கிட்ட கூட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு ஹீரோவை போட்டுச்சு பயங்கரமா கலாய்க்க. உனக்கு என்ன, இப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், அப்படி ப்ரப்போஸ் பண்ணனா என் பக்கத்துல இருக்கிற இந்த பையனை கலாய்க்காம விட்டுருவேன், அவ்வளவுதானே, இந்த இப்பயே பண்றேன்னு சொல்லியும் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிரவுண்ட்ல உட்காந்து இருக்கிற நம்ம ஹீரோயின் முன்னாடியோ வந்து, ஹே ஹாய், என்னோட பேரு ஜவான், நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கேட்க. அப்படி ஹீரோ கேட்கறது எல்லாத்தையும் அந்த பேக் பெஞ்சஸ் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு அப்படியே வீடியோ எடுக்கிறானுங்க. இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சு, ஓகே எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப. அங்க ஹீரோக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியலைங்க. அவர் அப்படியே சிரம்பிச்சு போய் நிக்கிறாரு. ஹீரோவா அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அனுப்புனா அந்த பசங்களுக்கும் ஒன்னும் புரியல. கீமா அந்த ஜங்கு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ஹீரோவா அப்படியே முறைச்சு பார்க்க, இவனுங்க வீடியோ வேற எடுத்துருப்பானுங்கல்ல. இப்ப அந்த வீடியோவையும் கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்களும் பாக்குறாங்க. ஏய் சூப்பர்ப்பா, அந்த சியோன் பொண்ணுகிட்டயே இவன் பேசிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹீரோவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. இப்போ கிளாஸ்லாம் முடியுதுங்க.
அப்படி கிளாஸ்ல யாரும் இல்லாத சமயத்துல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி வராங்க. வந்ததும் ஹீரோவுடைய போனை கேக்குறாங்க. அப்படி முதல்ல ஹீரோவுடைய நம்பரை வாங்கிட்டு அவங்களுடைய போனை எடுத்து உன்னை பத்தி சில வார்த்தைகள் சொல்லு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அப்படி ஹீரோவுடைய பேரு, அவருக்கு பிடிச்ச சில கலரு, சாப்பிட என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு அவங்களுடைய போன்லயே அவங்க நோட் பண்ணிக்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, ஆக்சுவலி இது வரைக்கும் நான் டேட் பண்ணதில்ல, புதுசா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நாட்கள்ல நம்ம டேட் பண்ண போறோம், ஆனா அதுக்கு 3 ரூல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல அது என்னன்னு கேக்குறப்போ முதல்ல நம்மளோட கம்யூனிகேஷனை நம்ம ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கணும். 2வது நம்ம ஸ்கூல்ல இருக்கும் போது பேசிக்க கூடாது, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசிக்கணும். அண்ட் 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மையான ஃபீலிங்ஸ்குள்ள நம்ம போக கூடாது, ஐ மீன் லவ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற 3 கண்டிஷனை போட்டதுதான் ஹீரோ கூட டேட் பண்ணவே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்க. இப்போ ஹீரோக்கு எதுலலாம் அலர்ஜி இருக்கு, எதுனா நோய் இருக்கா, நீ இந்த டெஸ்ட் எடுத்திருக்கியா, அது எடுத்திருக்கியா, இது எடுத்திருக்கியான்னு சொல்லி பல கேள்விகள் கேட்டுட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு பஸ்லயே ஏறுறாங்க. இப்போ அவங்க ஒரு சீட்ல உக்காந்துட்டு நம்ம ஹீரோவையும் பக்கத்துல வா, என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்ற மாதிரியும் கூப்பிட அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சையா இருக்குங்க. தயங்கிக்கிட்டே வந்து பக்கத்துல உக்காந்துட்டு நீ என்ன எவ்வளவு கேள்வி கேட்டல, உன்னோட ஃபேவரட் சாங் எது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்களும் கேபாப் சாங் ஒன்னு சொன்ன உடனே இவரும் அந்த சாங்கை வச்சுட்டு இவர்கிட்ட ஹெட்போன் வேற இல்லையா அப்படியே பிளே பண்ணிக்கிட்டு வராரு. ஹீரோயின் டக்குன்னு உனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும் போதோ எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ஆக்சுவலி எனக்கு உடம்புல வேர்வை வர்றதே பிடிக்காது, மூச்சு வாங்குறது பிடிக்காது, அதனால நான் அதெல்லாம் விளையாட மாட்டேன்னு சொல்ல ஏன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப கிளீனா இருக்கணும்னு தோணும், அதனால அதெல்லாம் விளையாண்டா அழுக்காயிடுவேன்னு விளையாடுறத அவாய்ட் பண்ணிடுவேன்ற மாதிரியும் சொல்றாரு. இதையும் ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பா மிகப்பெரிய போட்டோகிராஃபர், ஆனா கொஞ்ச நாளா போட்டோ எடுக்கிறது இல்ல. அப்பா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள எல்லா வேலைகளையும் ஹீரோ வந்து பாத்துருவாரு. ஆனா ஹீரோ இப்படி வீட்டு வேலை எல்லாம் பாக்குறது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. மத்த பசங்க மாதிரி நம்ம ஹீரோவும் எதனா பொண்ணை டேட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா ஆசைப்படுவாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தன்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரத பாக்குறாரு. அது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோ அவரோட ஸ்கூலுக்கு வர ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் ஹீரோயின் பேரை வச்சு ஹீரோவை ஓட்டுறாங்க. இப்ப மதியம் லஞ்ச் சாப்பிடலான்னு கேன்டீனுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயினை ஹீரோ பாப்பாரு, ஆனா கண்டுக்காமையே போயிடுவாரு. அவங்க தான் சொல்லிருப்பாங்கல்ல ஸ்கூல்ல பார்த்தா பேசிக்க கூடாதுன்ட்டு. ஹீரோயினுக்கு திவ்சே அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா சுத்துறது, டேட் பண்றது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அப்படி ஒரு இன்டர்வல்ல ஹீரோ கிட்ட நேரா வந்து நீ டேட் பண்றத விடணும், சியோன் கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல நான் ஒன்னும் பேசல, அவளே தான் என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. அப்படி பேசி இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல திவ்சே, அவங்களுடைய நம்பரையும் ஹீரோ வாங்கிக்க இதை எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல இருந்து இந்த பேக் பெஞ்சஸ் 4 பசங்களும் அவங்க கேங்ல இருக்கிற அந்த ஜங்கு பையனும் பாக்குறான். டேய் இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, டெய்லி ஒரு பொண்ணோட நம்பர் வாங்கிட்டே இருக்காண்டா அப்படின்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை மறுபடியும் வெறுப்பேற்றதுக்கு அவரு பெஞ்ச் பக்கத்துல இருக்கிற அந்த பையன்கிட்டயும் வம்பிழுக்க போவ, ஆனா தன்னுடைய கேங்கையும் அந்த ஜங்கு இருக்கான் பாத்தீங்களா அவன் தடுத்து நிப்பாட்டுறான். நேத்து அவன் கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, அவன் அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா இந்த பையனை நம்ம ஒன்னும் பண்ண மாட்டோம்ட்டு அந்த ப்ராமிஸை கடைப்பிடிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதுல அந்த ஜங்கு பையனுக்கு அவன் கேங்கோடையே சண்டை வருதுங்க. நீ நாடா கேங்குக்குள்ளேயே இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராகவே பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாசல்ல தனக்காக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்படி ஹீரோவும் இப்போ வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹே ஜவான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. ஒரு கடையில விளையாட போலாமா அப்படின்னு சொல்லியும் இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிளே சென்டர் மாதிரி இருக்குங்க. அங்க இந்த பொம்மைகள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நிறைய விளையாடுறாங்க. ஹீரோ ரொம்ப ரொம்ப ஷை டைப்புங்க. அப்படி ஹீரோயினோட பழக பழக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி டெய்லி இவங்க 2 பேரும் பழகிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லேப்டாப்ல நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்ட நாளளவுல ஹீரோயினுடைய தோழி இருக்காங்களா திவ்சே, அவங்களும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. இதுல அந்த ஜங்கு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அதான் அந்த மோசமான கேங்ல இருப்பானே, அவனுக்கு வேற ஹீரோயின் ஃப்ரெண்டு திவ்சே மேல ஒரு கண்ணு. அதுக்கப்புறம் ஒரு கராக்கி சென்டருக்கு வந்து நம்ம ஹீரோவை பாட்டு பாட வச்சு அதை இந்த ஹீரோயின் வீடியோ எடுத்து வச்சுக்க. அப்படி ஹீரோ கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஜங்கு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அவனுடைய கேங் கிட்டயே பயங்கரமா அடி வாங்குறான். இதையுமே தொலைவுல இருந்து ஹீரோ பார்க்க அந்த ஜங்கு பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அங்க குப்பை தொட்டியில இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் எடுத்து இந்த சண்டை போட வந்த பசங்க மாதிரியும் அவர் அடிக்க, இப்ப அந்த பசங்க எல்லாம் நம்ம ஹீரோவை அடிக்க திரும்பிடுறாங்க. ஹீரோக்கு சண்டை போட தெரியாதுங்க. அவங்க பக்கத்துல வரப்போ அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. அந்த வாய்ஸ் கேட்டதும் அங்க சண்டை போட வந்த பசங்க எல்லாம் செதறி ஓட, அப்பதான் மொட்டை மாடியில இருந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் தான் நம்ம ஹீரோவையும் இந்த ஜங்கையும் காப்பாத்துறதுக்கு அப்படி கத்திருப்பாங்க. இப்ப இந்த ஜங்கு பையனுக்கும்
யாருக்கோ அடிபட்டிருக்கோம்ல அவனுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடுறாரு. அவனுங்க ஏன் உன்னை அடிச்சாங்க? அந்த 4 பேர் கேங்லயே நான் தான் கொஞ்சம் நல்லவன், நான் எதுக்கு நல்லவனா இருக்கேன்னு சொல்லிதான் என்ன அடிச்சாங்கன்ற மாதிரியும் இந்த ஜங்கு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அவனுங்களோட கேங்ல என்னால சேர முடியாது, என்ன உங்களுடைய கேங்ல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்டயும் நம்ம ஹீரோயின் கிட்டயும் அவர் கேக்குறாரு. அவங்களும் சேர்த்துக்கிறேன்னு சொல்ல இப்ப இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பராவே சமைப்பாருங்க. இன்னைக்கு வேற அவங்க அம்மாவுடைய நினைவு நாள். அதுக்கு நிறைய சமைச்சு அவங்க அம்மா முன்னாடி வச்சு ஹீரோவும் அவங்க அப்பாவும் அஞ்சலி செலுத்துற மாதிரி காமிக்க, அம்மா போனதுல இருந்து தான் அப்பா எப்பவுமே சோகமா இருக்கிறத தான் ஹீரோ பார்த்திருப்பாரு. அப்பா நல்லா போட்டோ எடுத்தாலும் இப்பெல்லாம் போட்டோவே எடுக்கல அப்படின்னு நினைச்சு ஹீரோ வருத்தப்படுவாரு. அதான் அம்மாவுக்கு நினைவு நாளே முடிஞ்சிடுச்சுலப்பா, இதுக்கப்புறமாச்சு நார்மலா இருங்கப்பா, நீங்க மறுபடியும் போட்டோகிராஃபர் ஆகி இயல்பா இருக்கணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோவுடைய கேங்ல எப்போ இந்த ஜங்கு பையன் சேர்ந்தானோ அதுல இருந்து ஹீரோவா போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் அந்த சியோன் பொண்ணும் எவ்வளவு நாள் டேட் பண்றீங்க, உனக்கு எப்படி அந்த பொண்ணு மேல ஃபீலிங் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் ஹீரோ நான் முதல்ல டேட் பண்ற பொண்ணே இவதான், இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் டேட் பண்ணது இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு அந்த ஜங்கு பையன் விழுந்து சிரிக்கிறான். டேய் ஜெவானே, உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், இந்த பொண்ணுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணு சொல்ற மாதிரிலாம் நீ டேட் பண்ணாத, நீ ஒரு ஆம்பளை, உனக்குன்னு சில ஐடியாஸ் வளர்த்துக்கோ, நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு டேட்டிங்ல நடந்துக்கிற மாதிரி பாத்துக்கோ, இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப்டா அப்படின்ற மாதிரி சில முக்கியமான ஸ்டெப் எல்லாம் நம்ம ஹீரோக்கும் அந்த ஜங்கு பையன் கத்து கொடுக்க, அப்பதான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம எதுக்கு இந்த வீக்கெண்ட் ஒரு டேட் மாதிரி போக கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே சுத்துவாங்க, அததான் டேட்டிங்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வீக்கெண்ட் லீவ்ல வெளியே போலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்க, அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ ஒரு கடற்கரையோரம் உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோயினும் அந்த சனிக்கிழமை வராங்க. ஹீரோவோ அப்படியே எக்ஸைட் ஆகி போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மலை மேலையும் கூட்டிட்டு போறாருங்க. அந்த வியூல இருந்து பார்த்தா மொத்த கடலும் தெரியும். முக்கியமா ஹீரோயினுக்காக அவரு வீட்டுல இருந்து சமைச்சு வேற கொண்டு வந்திருக்காரு. நான் எப்பவுமே எங்க அப்பாக்காக சமைப்பேன், இப்போ உனக்காக சமைச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ ரொம்ப கியூட் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்குமே இவங்களை இது மாதிரி எல்லாம் யாருமே கூட்டிட்டு வந்தது இல்லைங்க. அவங்களும் அந்த மூமெண்ட்டை பயங்கர என்ஜாய் பண்றாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. அந்த ஒரு நாள் முழுக்க டேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவோட பஸ்ல அந்த இரவு தூங்கிக்கிட்டே வராங்க. பயங்கரமா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படியே மெல்ல ஹீரோவுடைய தோல்லையும் அவங்க சாஞ்சிக்கிறாங்க. அங்கதாங்க இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஹீரோயின் 3வது ரூலா ஒண்ணு சொல்லிருப்பாங்கல்ல, நம்ம இந்த டேட் பண்றது ஒரு பெரிய ஃபீலா கொண்டு போயிடக்கூடாது, அதாவது லவ்வா மாத்திடக்கூடாதுன்ட்டு. ஆனா இப்ப அது மீறி நம்ம ஹீரோக்கு அது லவ்வா மாறிடுச்சுங்க. அப்படி ஹீரோயின் தோல்ல சாயறத அவர் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, அப்ப திடீர்னு தூக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோவை பாக்குறாங்க. அவங்க முகத்துல ஒரு பயம். அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் இப்ப எங்க இருக்கேன், நீ யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவுமே ஷாக் ஆகுறாரு. இவ என்ன பார்த்து யாருன்னு கேக்குறா அப்படின்ற மாதிரியும், நான் தான் ஜெவான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, நீ யாருன்னே எனக்கு தெரியல, என்ன இங்க கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கியா, பஸ் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஹீரோயினும் இப்ப பஸ்ல இருந்து மழையிலேயே கீழே இறங்கி ஓடுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயின் பக்கத்துல வந்து, உனக்கு என்னாச்சு, என்னையே மறண்டியா, என்ன ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கேட்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இங்க இருந்து போயிடு, இது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு பஸ் வருதுங்க. அதுலயும் ஹீரோயின் ஏறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த திவ்சே, அவங்களுக்கு ஹீரோயின் கால் பண்ணி அங்க நடந்ததெல்லாம் அவங்க சொல்ல, உடனே திவ்சேவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி இதயத்துல ஏதோ ஒரு வலி வந்த மாதிரி வேற இருக்குங்க. அப்பதான் திவ்சே கால் பண்ணி, அவளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, நீ இப்போதைக்கு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பு, என்ன ஏதுன்றத டீட்டெயிலா அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க போனை வைக்க, இங்க நம்ம ஹீரோயின் பஸ்ல போகும்போது தான் அவங்களுடைய ஜேர்னல்ஸை எடுத்து பாக்குறாங்க. அதாவது டெய்லி டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபக மறதி நோய் அப்படி இருக்கிறது தெரியுது. அவங்க எப்பப்பெல்லாம் தூங்குறாங்களோ அப்ப அந்த நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மொத்தமா அவங்க மறந்துடுவாங்க. அதனால்தான் ஹீரோவோட பழகிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க எழுதி வச்சுப்பாங்க. அதுவும் டேட் போட்டு எழுதி வச்சுக்க, இந்த போட்டோஸ் வீடியோஸும் அப்பப்போ எடுத்து வச்சுப்பாங்க. அப்ப அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவோட இத்தனை நாள் அவங்க டேட் பண்ணதும், ஹீரோவை அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அது எல்லாமே இப்ப படிச்சு தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட ஒரு கஜினி சூர்யா மாதிரி தான் அவங்க வாழ்க்கைய வாழ்வாங்க. அப்படிப்பட்டவனை இப்போ ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி திட்டமேனு சொல்லியும் பஸ்ல அவங்க அழுதுகிட்டே போற மாதிரி காமிக்க, இப்போ அவங்க பஸ்ல இருந்தோ கீழே இறங்கி ஹீரோக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. ஹீரோவோ அந்த இடத்துக்கு வர, உன்னோட பேரு ஜவான் தானே, ஆக்சுவலி எனக்கு இந்த மெமரி இஷ்யூஸ் இருக்கு, ஐ மீன் மெமரி டிசார்டர், நான் எப்பெல்லாம் தூங்குறனோ அப்பெல்லாம் எனக்கு அந்த நாள் என்ன நடந்ததுன்னே மறந்துடுவேன், இப்படி டெய்லி தூங்குறதுனால அந்த ஒரு வருஷம்
வருஷமா என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அதனால தான் நான் உன்னை டேட் பண்ண ஆரம்பிக்கும் போது 3 கண்டிஷன் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம், இந்த டேட்டை லவ் வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கண்டிஷன் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அதை இப்ப மீன் பண்ணியும் சொல்ல உனக்கு ஒன்னும் ஆகாது, என்னானாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ராத்திரி ஹீரோயின் மறுபடியும் போய் தூங்குறதுனால இப்போ ஹீரோ கிட்ட அவங்க உண்மையை சொன்னது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு இருக்கிற நோயை பத்தி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல இருந்து ஹீரோயினை இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னும் அதிகமா காதலிக்கணும் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் அதே ஸ்கூல் முடிஞ்ச சமயத்துல எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கும் அவர் வந்து நிக்க, ஹீரோயின் அவங்களுடைய நோட்ஸ்ல ஈவினிங் ஆச்சுன்னா ஹீரோவை இங்க வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி எழுதிருப்பாங்க. அதை பார்த்துட்டோம் அவங்க நேத்து நடந்த சம்பவத்தெல்லாம் மறந்துட்டு வந்து ஹீரோ கூட வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் இந்த திவ்சே அப்படின்ற அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றாரு. திவ்சேவும் இதுக்காக தான் அவளோட நீ டேட் பண்ணாத, அவளோட பேசாதன்னு முதல் நாளே வந்து சொன்னேன், இப்ப நீ என்ன தப்பா பார்த்த, இதான் பிரச்சனைன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அவ இதுக்கப்புறம் என்ன மறந்து அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவளை சந்தோஷப்படுத்துவேன், அவ கூடயே தான் இருப்பேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ தான் அப்பாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதோ, அப்பா நான் இப்ப கொஞ்ச நாளா ஒரு பொண்ணை டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோ அப்பாவுக்கு பெரிய சந்தோஷங்க. ஒரு பஸ்ல இருந்து கொஞ்சம் காசும் எடுத்து அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணு அப்படின்ற மாதிரியும் கொடுக்க, ஹீரோக்குமே அங்க சின்ன வெக்கம் வருது. இப்ப இவங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுதுங்க. அப்படி புதுசா இவங்க 4 பேரு கேங்கா சேர்ந்திருப்பாங்கல்ல, அப்படி 4 பேரும் எங்கன்னா வெளியே போலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்றாங்க. ஹீரோயினும் நெட்ல சர்ச் பண்ணிட்டு தனக்கு பெண் குயின் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட கேட்க, அப்படி அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மியூசியம் மாதிரி இருக்குங்க. அங்கேயுமே அவங்க 4 பேரும் போறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற அக்யூரியம்ல நிறைய மீன்கள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இப்போ பெண் குயின் பாக்குற இடத்துக்கும் அவங்க வராங்க. ஆனா அன்னைக்கு பெண் குயின்லாம் தூங்க போயிடுச்சான். அதனால இன்னைக்கு பெண் குயின் ஷோ இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் அங்க ஹீரோயினுடைய முகம் மாறுது. அதையும் ஹீரோ பாக்குறாரு. எவ்வளவு தொலைவு வந்து பெண் குயினை பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரியும் சோகமாகறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அவரு நம்ம ஹீரோயினோட சேர்ந்து விளையாடுற மாதிரியும் அங்க காமிக்க, இப்ப விளையாடிட்டு 2 பேருமே ஷூ போடுறாங்க. ஹீரோயினுக்கு லேஸ் கட்ட கூட மறந்துடுதுங்க. அதை பாக்குற ஹீரோவுமே லேஸ் இப்படிதான் கட்டணும் அப்படின்ற மாதிரியும் கட்டி காமிக்க, இவ்வளவு கேரிங்கா தான் அவர் ஹீரோயினா பாத்துப்பாரு. நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்ட் திவ்சேவையும் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு வர சொல்ல, 2 பேருமே எதுக்காக இங்க வர சொன்னா அப்படின்ற மாதிரி அங்க மர்மமா வந்து நிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பெண் குயின் வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. நேத்து உன்னால பெண் குயின் பார்க்க முடியல, அதான் நாங்களே பெண் குயினா மாறிட்டோன்ற மாதிரிலாம் அங்க சொல்ல, அங்க அந்த திவ்சேக்கு இதெல்லாம் செம்ம கிரிஞ்சா படுதுங்க. ஆனா ஹீரோயின் இத பயங்கரமா ரசிக்கிறாங்க. முக்கியமா ஹீரோவை போட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவங்க செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி இவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்க, அந்த போட்டோவெல்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுடைய லேப்டாப்ல அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்க, அவங்களுக்குமே இப்ப தூங்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நம்ம ஹீரோவுடைய படத்தை அவங்க அதிகமா வரைஞ்சு வைப்பாங்க. இப்ப இவங்க 4 பேரும் ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. உட்காந்து 4 பேருமே கலரிங் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் பாக்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்ததும் திவ்சே இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமா ஷாக் ஆவ. ஏன்னா அவங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர் தானே, அவரை நான் இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன், அவரோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. எதுக்கு அங்கிள் இப்பெல்லாம் போட்டோ எடுக்கிறதே இல்லன்ற மாதிரியும் அங்க ஹீரோ அப்பா கிட்டயும் அவங்க கேட்க, இப்பெல்லாம் கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதான் போட்டோ எடுக்கிறது இல்லன்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இப்ப அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அப்பாவும் ஹீரோ பக்கத்துல வந்து, உன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தாலே அவதானே உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்க, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவரும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் தான் அப்பா கிட்ட, நீங்களும் மறுபடியும் பழைய மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கலாம்ல, பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு, இப்ப வாச்சி அம்மாவோட விஷயத்துல இருந்து வெளியே வாங்கலேப்பா அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல, அந்த இடத்துல அமைதி மட்டும்தான் ஒரு பதிலா இருக்குங்க. இப்ப இவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் இவங்க எல்லாருமே சீனியர்ஸா மாறிடுவாங்க. அதாவது வேற வேற கிளாஸுக்கு போயிடுவாங்க. அப்படி இவங்க 4 பேரும் அவங்க 4 பேரையுமே மிஸ் பண்ண, இப்போ கொஞ்ச நாள்ல ஸ்கூல் முடிய போறதுனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஒரு கையாலேயே செஞ்ச ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருங்க. அதாவது ஹீரோயின் மாதிரியே ஒரு உருவத்தையும் அவர் கையால செஞ்சிருப்பாரு, அதையும் கொடுக்க ஹீரோ தான் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு அந்த ராத்திரி நீ உனக்கு இருக்கிற நோயை பத்தி என்கிட்ட சொல்லிட்ட, இருக்கும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்க, இது கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும்னு தோணுது. என்னதான் உன்னோட பிரெயின் இப்படி இருந்தாலும் மசில் மெமரின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது டெய்லி ஒரு விஷயத்த செய்ய பழகிட்டனா உன்ன அறியாமையே அடுத்த நாள் அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருவ. அப்படி உன்னோட மசில் மெமரியில இருந்து அதுக்கு முந்தின நாள் நீ என்ன பண்ண அப்படின்ற ஞாபகத்தை கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணு. இந்த ஜேர்னல்ஸ் படிக்காமையே என்ன பத்தி நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. அதன்படி இப்ப ஹீரோயினும் இந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் படிக்காமையே முன்ன நாள் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தன்னோட வீட்டுல ஒவ்வொரு நாள் காலையில எழுந்ததும் யோசிச்சு யோசிச்சு பாப்பாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு ஞாபகம் வராது. அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோவோட
ஃப்ரெண்ட்ஸோட உங்க ரோப் கார்ல போறது, அதுக்கப்புறம் பார்க்ல போய் விளையாடுறது, அப்படி நிறைய மெமரிஸ கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு கப்பலுக்கு வராரு. அது ஒரு க்ரூஸ் மாதிரிங்க. அந்த க்ரூஸ்லயும் ஒரு பால்கனில வந்து 2 பேரும் நிக்கிறாங்க. உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மெமரியா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவுமே நிறைய பட்டாசுகளை வெடிக்க வைக்க அதை எல்லாமே ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ மெல்ல ஹீரோயினுடைய கையையும் பிடிக்க, நான் அந்த 3வது ரூலை பிரேக் பண்ண விரும்புறேன், நான் உண்மையாலேயே உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து முத்தமிடவும் செய்யறாரு. அப்படி உங்க 2 பேருக்குமே அந்த மூமெண்ட் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்டா மாறுதுங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரியே நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி மறுபடியும் அவங்க மறக்கறாங்க. இப்போ வீட்டுல இருக்கிற அந்த லேப்டாப்ல இருக்கிற ஜேர்னல்ஸ் எல்லாம் பார்த்து நேத்து நடந்த விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்க இப்ப அவங்க ஸ்கூலுக்கு வராங்க. என் ஃப்ரெண்டு திவ்சே கூடயும் ஜாலியா பேசுறாங்க. இப்படி ஸ்கூல் முடிஞ்சதும் இந்த திவ்சே, இந்த ஜங்கு, இவங்க 3 பேரோடையும் பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ எங்க போனாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அங்கதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த ஜேவோன் அப்படின்ற ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில இருந்ததையே இப்ப அவங்க மறந்துடுறாங்க. அதனால இப்ப ஹீரோவும் பார்க்கல, ஹீரோயினும் ஹீரோவை ஞாபகம் வச்சுக்கல. ஆனா அங்கதான் ஹீரோயினுடைய மசில் மெமரியை பயன்படுத்தி அவங்க ஒரு சின்ன மாற்றத்தை பண்றத அங்க காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஷூலேஸ் கட்ட தெரியாதுல, ஹீரோ தானே கட்டி விடுவாரு. இப்போ அவங்களே ஷூலேஸ் கட்டுற மாதிரி காமிக்க போகுதுங்க. நம்ம ஹீரோவுமே இப்போ ஸ்கூலுக்கு வரதே இல்ல. அவரோட பெஞ்சு எப்பவுமே எம்டியாவே இருக்குங்க. இப்போ கரெக்டா 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னுடைய நோட் புக்கை கொண்டு வந்து தான் ஃப்ரெண்டு கிட்டையும் இப்ப நான் ஏனே தெரியல, இதோ இந்த பையனை நான் வரைஞ்சுக்கிட்டே இருக்கேன், இந்த பையன் யாரு என்னெல்லாம் தெரியல, ஆனா என் மெமரியில அப்பப்போ வந்துட்டு போறான்னு சொல்லி ஹீரோவோ வரைஞ்சு வச்சதை அங்க காமிக்கிறாங்க. இத பாக்குற திவ்சேவோ ஷாக் ஆகுறாங்க. அங்கதாங்க ஹீரோக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது, இந்த 1 மாசம் எதுக்கு ஹீரோவை மொத்தமா மறந்தாங்க அப்படின்ற ஒரு கதையை காமிக்க 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் ஹீரோ நேரா திவ்சேவை வந்து மீட் பண்ணிருப்பாரு. அவளை நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது வாழ்க்கை முழுக்க இருக்குமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, எனக்கு இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது, நான் என்னுடைய கடைசி காலத்துல இருக்கேன், நான் எப்ப வேணாலும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போலாம். அப்படின்னா உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்குள்ள ஹீரோயினுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரியை கொடுத்துட்டு போனோம், அவ எப்பவுமே பழசெல்லாம் மறக்காம நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ வைக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா? ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல போய் சேர்ந்துட்டேனா உன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஜேர்னல்ல இருக்கிற என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுவியா அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோவும் கேட்க, அங்க திவ்சேவோ உனக்கு ஒன்னும் ஆகாது இப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லிருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூலுக்கு வரப்போ அங்க எப்பவும் போல ஹீரோவை மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நிப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஹீரோ ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாரு. இந்த விஷயத்த திவ்சே கிட்டையும் சொன்னதுக்கு அப்புறம் திவ்சேவோ ஹீரோவோட அப்பாக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ போய் சேர்ந்துட்டாரு, அந்த இதயம் நோய் அவரை தாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கும் இந்த திவ்சேவும் அவரோட ஃப்ரெண்ட் அந்த ஜங்கு இருக்காரு பாத்தீங்களா, அவரும் போய் அந்த இடத்துல கதறி அழுகிற மாதிரியும் காமிக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் போயிருப்பாங்க. ஹீரோயின் இதையெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு நம்ம காதலிச்ச பையன் இப்ப நம்ம கூட இல்லையேன்ற மாதிரியும் கதறி அழுக, இந்த அழுகையோடய அவங்க வந்து தூங்குறாங்க. அப்படி அவங்க தூங்கும் போதுதான் அவங்களுடைய ஃப்ரெண்டு திவ்சே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோ சொன்னது ஞாபகம் வரும். இந்த ஹீரோயின் பொண்ணு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் நம்ம ஹீரோவை பத்தி படிச்சுட்டு அவனுக்காக ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ண போறா, இந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு அவ வாழ்க்கையை கெடுத்துக்க போறா அப்படின்னு அது எல்லாத்தையும் யோசிச்சிட்டோம். இப்ப நேரா ஹீரோயினுடைய ரூம்ல இருக்கிற ஹீரோவுடைய புகைப்படங்கள், அவங்களோட போன்ல எடுத்த வீடியோக்கள், முக்கியமா அவங்க லேப்டாப்ல ஹீரோவை பத்தி அவரை மீட் பண்ண முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எழுதி வச்ச எல்லாத்தையும் அவங்க மாத்துறாங்க. அப்படி அந்த லேப்டாப்லயும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட போன ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஹீரோயின் தனியா போனதா அவங்க திருத்தி எழுதுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரா ஒன்னா போயிருப்பாங்கல்ல, அதையும் இவங்க 3 பேரா ஒன்னா போன மாதிரி அவங்க மாத்துறாங்க. அப்படி மெல்ல ஹீரோயினோட வாழ்க்கையில இருந்து ஹீரோ மறையிற மாதிரியும் அவங்க காமிக்க, அப்படி ஹீரோ கொடுத்த கிஃப்ட், ஹீரோ கிட்ட பிடிச்ச விஷயத்தெல்லாம் ஹீரோயின் நோட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் அங்க நோட்டீஸ்ல ஒட்டிருப்பாங்க, அதையும் மொத்தமா அவங்க எடுத்துட்டு போற மாதிரியும், அப்படி ஹீரோயினோட வாழ்க்கையில ஹீரோவோட நடந்த ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ஹீரோ காணாம போற மாதிரியும் அவங்க காமிக்க, அப்படிதாங்க இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை மறந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு திவ்சேயோடையும் இந்த ஜங்கோடையும் அவங்க நாட்களை கழிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனா உண்மையான காதல் எப்பவுமே மறக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறாங்க. அப்படி எழுந்து கீழே வராங்க. ஹீரோயினுடைய அப்பா அம்மாவும்
இப்பெல்லாம் நீ கொஞ்ச நாளா நல்லாவே தூங்க மாற்றியமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அங்க ஹீரோயினும் பட்டுன்னு நேத்து ராத்திரி சீக்கிரமா தூங்கிட்டனே, நல்லா தானே தூங்குனன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க 3 பேருக்குமே ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் தூங்குனாங்கன்னா நேத்து என்ன நடந்ததுன்னு மறந்துடுவாங்கல்ல. இப்ப அதை ஞாபகம் வச்சு சொன்ன உடனே ஹீரோயினையும் அவங்க அப்பா அம்மா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஹீரோயினை செக் பண்ண அந்த டாக்டருமே, கங்க்ராச்சுலேஷன், உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, அவளோட நோய் இப்போ கியூர் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோயினும் இந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்டு அந்த திவ்சே கிட்டையும் சொல்றாங்க. அங்க திவ்சேக்கும் பெரிய சந்தோஷங்க. அப்படி ஒரு நாள் நம்ம திவ்சே நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் வர, அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல இருக்கிற கபோர்ட் முழுக்க நம்ம ஹீரோவுடைய போட்டோஸ் தாங்க இருக்கு. போட்டோஸ் மீன்ஸ் அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவை. அதை பாக்குற திவ்சேவும் உறைஞ்சு போய் நிக்க, அங்க ஹீரோயினும் யாருனே தெரியலடி, என்னோட மெமரியில அப்பப்போ இந்த பையன் வந்துட்டு போறான், அதான் இப்படி வரைஞ்சு வச்சிருக்கன்ற மாதிரியும் சொல்ல, அங்க திவ்சே கதறி அழுகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பத்தியான எல்லா மெமரியும் ஹீரோயின் வாழ்க்கையில இருந்து அவங்க அழிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சுதான் இப்போ அழுவாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்பதான் இவளுக்கு மெமரி கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வருதுல, இவளே கண்டுபிடிச்சா தப்பாயிடும்னு சொல்லி இப்போ ஹீரோவை பத்தி உங்க மறைச்சதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உன்னோட கற்பனையில வந்துட்டு போற பையன் வேற யாரும் இல்ல, கிட்டத்தட்ட 7-8 மாசமா நீ அந்த பையனோட டேட் பண்ணிருக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க, இப்போ ஹீரோயின் அதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. ஹீரோ சொன்ன உடனேயே ஹீரோயின் ஓப்பனிங்ல டேட் பண்ண சம்மதிச்சிருப்பாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஸ்கூல்ல சேர்றப்போ முதல் வாட்டி நம்ம ஹீரோயின் பார்த்ததே நம்ம ஹீரோவை தாங்க. அங்கேயே நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றப்போ அவங்க டேட் பண்றதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் இப்போ காமிக்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு நோட்டையும் படிச்சு பாக்குறாங்க. ஹீரோவோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், முக்கியமா அவங்களோட செல்போன்ல வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த வீடியோவெல்லாம் பிளே பண்ணி பார்க்க, முக்கியமா இந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கும் புரியுது, இப்போ நம்ம மெமரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு திரும்பி வந்ததுக்கும் நம்ம இந்த நோயில இருந்து கியூர் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன் அவன் சாக போற நிலைமையிலையும் நமக்காக முழுக்க முழுக்க எஃபெக்ட் போட்டு நம்ம மேல அன்பு செலுத்தி நம்ம மேல காதல் வச்சதுனால்தான் நம்ம இப்படி ரெக்கவர் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மூமெண்ட்ல நம்ம ஹீரோவா அவங்க பயங்கரமா மிஸ் பண்றாங்க. இப்போ அடுத்த நாளுமே நேரா நம்ம ஹீரோவுடைய அப்பாவை வந்து அவங்க பார்க்க, சாரி அங்கிள், நான் முன்னாடியே இங்க வந்திருக்கணும், ஆனா எனக்கு இப்படி ஒரு நோய் இருந்தது அங்கிள், இப்பதான் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லியும் ஹீரோயின் அங்க கதறி அழுக, ஹீரோவுடைய அப்பாவும் கவலைப்படாதம்மா, கடந்து போறது மட்டும்தான் வாழ்க்கை, என் மனைவி என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நானும் இப்படிதான் தவிச்சேன், இப்போ கடந்து போய் தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி நீயும் கடந்து போ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கிஃப்டையும் ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அது நம்ம ஹீரோ அவர் உயிரோட இருக்கிற சமயத்துல அவர் கைப்பட அவரையே ஒரு சின்ன பொம்மை மாதிரி செஞ்சிருப்பாரு. அதுதாங்க, இதை ரொம்ப நாளாவே அவன் உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சான், ஆனா கொடுக்க முடியல, இதை எப்பவுமே உன் கூட வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோவோட டேபையும் அவங்க அப்பா கொடுத்திருப்பாரு. எப்படி நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அவர் உண்மையாலேயே லவ் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில வந்த முதல் லவ்வும் இவங்க தான், கடைசி லவ்வும் இவங்க தாங்க. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு மலை உச்சியில, அதாவது ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பார்ல, அங்க உக்காந்து ஹீரோயின் ஹீரோவை நினைச்சு கதறி அழுகிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை கூட்டிட்டு போன ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க போயிட்டு வராங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள சொல்லிப்பாங்க, எல்லாருமே என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிற பொண்ணுன்னு தான் சொன்னாங்க, ஆனா நான் மறக்கிற பொண்ணு இல்ல. ஹே ஜோன், நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்திக்கிறேன், இப்படி உன்னோட நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு என் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ இவங்களுக்கு கொடுத்த காதலை இவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ற மாதிரியும் ஒரு ஹார்ட் புரோக்கனோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட சேனல்ல ஒரு கொரியன் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா, அண்ட் இது மாதிரி நிறைய கொரியன் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்ல இந்தியன் படத்தோட முடிச்சுக்கலாமா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.